இன்னைக்கு வந்து கெட்டிமலம் சீரிஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கொடுக்குறேன் டிஎஸ். ஓகேவா? ஓகே, இப்போ கெட்டிமலம் சீரிஸ் பார்த்துட்டு வந்துடுவோமா? ஓகே டிஎஸ், ஸ்டோரி கொடுக்கலாம். சரி சரி, இன்னும் எதுக்கு மாசம் மாசம் பார்த்துக்கிட்டேன்? அதை பேச வேண்டியது ஆரம்பத்தில் பேசி முடிச்சாச்சே. இப்போ இவங்க பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, நம்மளும் பொண்ணு கொடுக்க தயார்னு சொல்லியாச்சே. அதுக்கப்புறம் என்ன ஆக வேண்டியது பாருங்க. ஆமா, பாட்டி சொல்ற மாதிரி நம்ம இதை பத்தி நிறையவே பேசியாச்சே. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கேன்? நம்ம தட்டை மாற்ற வேண்டியதான். பாட்டி சொன்ன மாதிரி தட்டை மாத்திடுவோமா? அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுமா? மாமா தட்டை மாத்திடுவோமா? அது சரி, தட்டை மாத்திர நேரத்துக்கு இந்த கமலை தவளை காணமே. கமலை எங்க போனா? அடே பேராண்டி, உங்க அப்பனுக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்றான். அவன் வேற என்ன நேரமும் ஃபேக்டரி கதினே இருக்கான். அவனையும் உங்க தாத்தாவும் கொஞ்சம் போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்ல. இங்க ஒரு நல்ல காரியம் நடக்குது, இந்த நேரம் பார்த்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. போனை பண்ணி சீக்கிரம் வர சொல்ற பேராண்டி. இல்ல பாட்டி, அப்பாவால இப்போ வர முடியாது. ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. ஒரு 2 மணிக்கு மேல தான் வருவாரு. ஆனா விஷயத்த நான் அப்பாவிட்ட காலையிலே சொல்லிட்டேன். நான் அப்பா நீயே பார்த்து பண்றேன்னு சொல்லிட்டாரு. நம்ம அம்மா வச்சு தட்டு மாத்திக்கலாம் பாட்டி. அதான் நீங்களும் இருக்கீங்களா? நீங்க அம்மா இருக்கும்போது அப்புறம் என்ன கவலை தானே? ஏன் பாட்டி, வீட்டுக்கு பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உங்களை விட வேற என்ன வேணும்? அர்ஜுன் சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. அப்பா வர லேட் ஆகும் போல இருக்கு. அப்பா வந்து அதுக்கப்புறம் தட்டு மாத்தணும்னா நல்ல நேரம் போயிடும்ல. நீங்க இருக்கீங்களா? நீங்களும் தட்டு மாத்திருங்க. அப்படியா சொல்றேன்? சரி சரி, நான் தட்டு மாத்திக்கிறேன். ஆனா கமலா இருக்கட்டும். கமலா மாதிரி இருக்கணும்ல. பொண்ணுக்கு அம்மாவோ இல்லை அப்பாவோ யாராவது கூட இருக்கணும்ல. இந்த கமலா எங்க போனா? கமலா பாட்டி, அத்தை காஃபி கொண்டு வர போயிருக்காங்க பாட்டி. நான் போய் கொண்டு வரேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க பாட்டி. அடி சிரிக்கி, உன் அத்தைக்காரி பண்ணது சரிதான். இங்க பாரு, இதை பண்றேன் அதை பண்றேன்னு குறுக்க நெருக்கன்னு ஓடக்கூடாது, புரியுதா? வெடுக்கணும் உட்காரது, வெடுக்கணும் ஏந்திருக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் வச்சுக்க கூடாது. கொஞ்ச நாளைக்கு அழுங்காம குடுங்காம இருடி, அதுதான் கரெக்ட் உனக்கு, புரியுதா? என்னம்மா என்னாச்சு? எதுக்கு நிலா அப்படி சொல்றீங்க? நிலமா என்னம்மா, உனக்கு எது உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையாவா? அடி, உனக்கு விஷயமே தெரியாதா? அது சரி. ஏண்டா பேராண்டி, உன் அத்தையும் மாமனையும் வர சொன்னியே, இந்த விஷயமா மட்டும்தான் வர சொன்னியா? வேற எதுவும் விஷயத்த சொல்லலையோ? இல்ல பாட்டி, விச்சு பாரதி விஷயத்த மட்டும் பேசினேன், மற்ற விஷயத்த பேசல பாட்டி. ஏமா என்னாச்சு? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்னாச்சு? நிலமா என்னமா இது உடம்பு சரியில்லை? என்ன மாப்பிள்ள என்னன்னு சொல்லுங்க. அடே பேராண்டி, உன் மாமனார் கேக்குறாருல, என்ன விஷயம் உன் மாமனார் கிட்ட சொல்லு. இல்ல பாட்டி, அது என்ன மாப்பிள்ள என்ன தயக்கம்? என்கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம் இருக்கு? இது வந்து சொல்லுங்க மாப்பிள்ள, இது பயமா இருக்கு. என்ன மாப்பிள்ள என்னாச்சு? என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? டாக்டர் ஏதாவது சொல்லிட்டாங்களா? ஆமா, நீங்க ஏதோ குழந்தைக்கு செக்அப் பண்ண போறீங்களே, அதுல ஏதாவது சொல்லிட்டாங்களோ? அதை என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குங்களா மாப்பிள்ள? மாப்பிள்ள எது வந்தாலும் சொல்லுங்க மாப்பிள்ள, நம்ம எப்படி செலவானாலும் பாத்துக்கலாம் மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள. ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு இப்படி பதறீங்க? நீங்க பதற மாதிரி எதுவும் கிடையாது. சகல பெரிய வேலை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த வேலையை அவர் வாயால சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாரு. வெக்கமா மாமா? அப்படி என்ன மாமா வேலை பண்ணீங்க? வெக்கப்படுற அளவுக்கு வேலை பண்ணிருக்கீங்கன்னா வேலை ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்கேன். மாமா என்ன மாமா பண்ணீங்க? டே மச்சான், அத உன் அக்கா கிட்ட கேளு, உன் அக்கா சொல்லுவான். குட்டி என்ன வேலை பண்ணிருக்காரு மாமா? பாட்டியை கிட்ட மாமா கேளுங்கிறாரு, மாமா கிட்ட உன்னை கேளுங்கிறாங்க. எது வந்தாலும் கொஞ்சம் டக்குன்னு சொல்லு, அம்மா பயப்படுறாங்கல்ல. எது வந்தாலும் சொல்லு நிலா குட்டி, எது வந்தாலும் பாத்துலாம், சொல்லு. அது அதெல்லாம் ஒண்ணு இல்ல விச்சம், உங்க மாமா சும்மா விளையாடுறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ உங்க மாமா கிட்ட கேட்டுக்க. ஐயோ போதும் நிறுத்துங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. நீங்க வேற என்னடா இவங்களை கேளு அவங்களை கேளுன்னு சொல்றீங்க. விஷயம் என்னன்னு சொல்லுங்க மாப்பிள்ள, ஒரே பதட்டமா இருக்குல்ல. மாப்பிள்ள என்ன விஷயம் சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒப்பாதி வச்சிருவோம். என்னன்னு சொல்லுங்க மாமா. இப்போதைக்கு உங்க மூத்த மாப்பிள்ள விஷயத்த வாய்த்து சொல்லவே மாட்டாரு. அதை நான் முன்னாடி சொன்னேன்ல, உங்க மாப்பிள்ள வெக்கப்படுறாரு. உங்க மாப்பிளைக்கு பதிலாக இந்த சின்ன மாப்பிள்ள சொல்றேன். என்ன விஷயம் தெரியுமா? சின்ன மாப்பிள்ள சொல்லுங்க, என்ன விஷயம்? விஜய் இரு, விஷயத்த நானே சொல்றேன். சித்தி பிரியா, நீ என்ன கூப்பிட்டது? இப்போ நீ என்ன சித்தின்னு கூப்பிட்ட? ஆமா சித்தி. ஏ, நான் உங்களை சித்தின்னு கூப்பிடக்கூடாதா? நான் உங்களை சித்தின்னு கூப்பிடணும். என் அம்மாவோட தங்கச்சின்னா உங்களை சித்தின்னு கூப்பிடணும். கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க, நான் கூப்பிடலாம். ஐயோ அப்படி இல்லைம்மா. இல்ல, நீ என்கிட்ட பேச மாட்டேங்க. என்கிட்டயும் நிலக்கிட்டையும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேமா. திடீர்னு என்ன சித்தின்னு கூப்பிட்டியா? அதான் நீதான் கூப்பிட்டியான்னு நான் யோசிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு இல்லாத உரிமையா? உன்னோட சித்தி இல்லைம்மா. நீ வாய் நிறைய என்னை எவ்வளோ வேலை கூப்பிடலாம், கூப்பிடுமா. ஏன் சித்தி, உங்களுக்கு இவ்வளோ நாள் என் மேலே கோவம் தானே? சீச்சே, என்ன பிரியமா, நான் எதுக்கு மேலே கோவப்படணும்? அப்படின்னா எனக்கு எந்த கோவமும் கிடையாது. கோவப்படுறதுக்கு நீ அப்படி என்ன பண்ணிட்ட? போய் சொல்லாதீங்க சித்தி. நான் என்ன பண்ணணும்? நான் நிறைய பண்ணியிருக்கேன். உங்களையும் நிலாவையும் நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டுமா, இந்த இப்போ வளகாப்பில் பூஜாவோட வளகாப்பில் நிலாவை நான் எந்த அளவுக்கு பேசியிருக்கேன். உங்கள் பொண்ணை நான் இப்படிலாம் பேசியிருக்கேனே, உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்கும் தானே? என்ன பிரியாமா, நீலா மட்டும்தான் என் பொண்ணு. நீ என் பொண்ணு தாம்மா. என் பொண்ணு சின்ன தப்பு பண்ணா என் பொண்ணு மேலே எனக்கு பொண்ணு கோவம் வந்துடுமா?
நிலாவே எத்தனை தப்பு பண்ணியிருக்கா, அதுக்காக நிலாவை கோவப்பட்டு நான் ஒதுக்கி வச்சிட முடியுமா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. நீங்கள் 2 பேருமே என் பொண்ணுங்கதாம்மா. நான் எப்படிம்மா என் பொண்ணு மேலே கோவப்படுவேன்? அதெல்லாம் எனக்கு எந்த கோவமும் கிடையாது. பிரியா, இப்படிலாம் பேசுறது உண்மையாவே நீதானம்மா? அதான் சந்தேகமே வேணும். இப்படியெல்லாம் பேசுறது உண்மையாவே உங்க பொண்ணு பிரியாவே தான். உங்க பொண்ணு பிரியாங்கிறத விட என் பொண்டாட்டி பிரியா. பாத்தீங்களா, என் பொண்டாட்டி ஆனதும் பிரியா கிட்ட எவ்வளவு மாட்டானு. உண்மைதான் மாப்ள. எப்படி இருந்த பிரியா இப்போ இந்த அளவுக்கு மாறி இருக்கானா? அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் மாப்ள. உங்க பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் பிரியா இந்த அளவுக்கு பேசுறாங்க. அப்ப காரணம் நீங்க தானே இருக்கும். எங்க பிரியா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்கன்னு நாங்க எவ்வளவு தாங்க கிடந்திருக்கோம். ஆனா இப்ப இப்படி பேசும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. அட இருங்க அத்தை, இப்பவே சந்தோஷப்படாதீங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம், அதையும் கேட்டுட்டேன். டபுள் டமாக்காவா சந்தோஷப்படுங்க. அது என்ன தெரியுமா? விஜய், அதை நான் சொல்றேன்னு சொன்னேன்ல. என்ன பிரியமா, என்னென்னமோ புதிர் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி என்னதான் விஷயம் சொல்லுங்களேன். நிலாக்கு உடம்புக்கு எதுவும் இல்லைல்ல? நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை சித்தி. என்ன சந்தோஷமான விஷயம் தெரியுமா? நீங்களும் சித்தப்பாவும் தாத்தா பாட்டி ஆக போறீங்க சித்தி. அட பிரியமா, அதை தெரியுமே. நீ மாசமா இருக்கேன்னதும் அக்கா உடனே எனக்கு தான் ஃபோன் அடிச்சு சொன்னா. அது எனக்கு தெரியும். நானும் உங்க சித்தப்பாவும் தாத்தா பாட்டி ஆக போறேன்னு எங்களுக்கு முன்னுக்கூட்டியே தெரியும். இதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சரி சரி, நான் கிட்டதுக்கு பதிலே காணுமே. நிலா என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்னது? அட கூறு கட்ட குந்தாணி. என்னம்மா திடீர்னு கூறு கட்ட குந்தாணின்னு சொல்லிட்டீங்க? எனக்கு தெரிஞ்சதுதான் சொன்னேன். என்கிட்ட அக்கா முன்னாடி சொல்லிட்டாங்கம்மா. நான் சொன்னது சரிதான், நீ கூறு கட்ட குந்தானியே தான். அவ என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடி. கூறு கட்ட குக்கறேன். உனக்கு என்னம்மா புரியணும்? பிரியா மாசமா இருந்தா உங்க அக்காவும் உங்க மாமாவும் தான் தாத்தா பாட்டி. அதுக்கப்புறமா நீங்க சின்ன தாத்தா சின்ன பாட்டி. ஆனா இப்ப நீங்க தாத்தா பாட்டி ஆயிருக்கான்னு சொல்றேன். உனக்கு என்னம்மா விளங்கல? என்ன அம்மா என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க? தாத்தா பாட்டினா அதாங்க நான் எங்க அப்பா சொல்றாங்க நம்ம 2 பேரும் தாத்தா பாட்டி ஆயிட்டோம். ஆமா, அம்மா சொல்றாங்க நம்ம 2 பேரும் தாத்தா பாட்டி ஆயிட்டோன்னு. என்ன அத்தா மாமா தாத்தா பாட்டி ஆயிட்டீங்க போல இருக்கேன். அம்மா சொல்ற மாதிரி பிரியா சொல்ற மாதிரி நீ மாசமா இருக்கியாமா? ஆமாம்மா. என்ன குட்டி, அப்ப நான் மாமா ஆயிட்டனா? அப்ப நான் தாய் மாமாவா? டேய் பிளாக்கிங், நீ தாய் மாமா ஆகணும்னு நம்ம எத்தனாவது எபிசோட்ல பிளான் பண்ணோம். ஆனா எத்தனாவது எபிசோட்ல நீ தாய் மாமா ஆயிருக்க பத்தியா? கரெக்ட் பியூட்டி. நம்ம பிளான் போட்டது எப்போ, ஆனா பிளான் சக்சஸ் ஆனது எப்போ பாத்துக்க. அந்த எபிசோடுக்கு இந்த எபிசோடுக்கும் எவ்வளவு நாட்கள் வித்தியாசம். நிலா குட்டி கங்க்ராச்சுலேஷன். மாமா என்ன மாமா, இந்த வீட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு வரேன், என்கிட்ட விஷயத்த சொல்லவே இல்ல. மாமா வாழ்த்துக்கள் மாமா. மாப்ள வாழ்த்துக்கள் மாப்ள. என்ன மாப்ள மன்னது இந்த விஷயத்துல முதல்ல சொல்லணும். நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்க, போன்ல கூட இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. அதானே, என்ன மாப்பிள ஒரு வார்த்தை போன்ல சொல்லிருக்கலாமே. நிலாக்கு நாங்க என்னென்ன வேணும்னு எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோமே. நான் சும்மா தட்டு மாத்துறதுக்காக பூ பழம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? நீலாமா இப்போ உனக்கு உடம்பு விடுமா இருக்க? மாமா இதெல்லாம் போன்ல சொல்லக்கூடிய விஷயமா? ஒண்ணு நான் நேரா வந்து உங்ககிட்ட சொல்லணும். சரி இந்த விஷயமா உங்களை வர சொல்லிட்டேன். வந்த இடத்துல நேர்ல சொல்லிடலாமேன்னு பார்த்தேன். அதான் நேர்ல சொன்னா சந்தோஷம் இன்னும் டபுளா இருக்கும்ல. நீ சொல்றது சரிதான் மாப்ள. நான் என்ன தெய்வம்லாம் கைவிடல. என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்காதானே நான் எவ்வளவு கோயில் கொண்டு ஏறி இறங்கினேன். என் பொண்ணு அந்த வளகாப்பில் அசிங்கப்பட்டதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சங்கடமா இருந்தது. ஆனா இன்னைக்கு மனசுக்கு அவ்வளோ நிறையமா இருக்கு. நீலாமா அடியே, நல்லவங்களுக்கு நல்லது மட்டும் தாண்டி நடக்கும். 1000 சங்கடம் வந்தாலும் கடவுள் கைவிட மாட்டாரு. ஆனா கெட்டவங்களுக்கு அப்படி கிடையாது. 1000 நல்லதை அள்ளி கொடுத்துருவாரு. கடைசி நிமிஷத்துல கையை விட்டுருவாரு. ஆனா நல்லவங்களுக்கு அப்படி என்னைக்குமே கைவிடவே மாட்டாரு. தெரியுதா? என் பேத்திக்கு நேத்துக்கு முந்தா நேத்துக்கு ஒரு சங்கடம் நடந்தது. ஆனா இன்னைக்கு அவ சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருக்கா. நீங்க சொல்றது உண்மைதான். அன்னைக்கு என் பொண்ணு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான், அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். பக்கத்துல இருந்து பார்த்தோம், ஒரு பெத்தவளை என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போனேன். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல விஷயத்தை கேட்டதும் மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அட என்னத்த என்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஆமா சகல அத்தை உங்களுக்கு நன்றி சொல்லிதானே ஆகணும். வேலை அந்த அளவுக்கு பெருசால பாத்திருக்கீங்க. ஏய் அங்க மட்டும் என்ன வரதான், சாரும் பெரிய வேலை தான் பாத்திருக்கீங்க. அதுவும் எங்களுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்க பாத்துக்க. அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் ஸ்லோ தான்டா. என்ன சகல இப்படி சொல்லிட்டேன்? நீ கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீங்க கூட சேர்ந்து வாழ்ந்திருந்தீங்கன்னா இன்னொரு 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணிருப்பீங்க. இந்த விஷயத்துல நீங்க தான் சகல எங்களுக்கு சீனியரு, நாங்க எப்பவுமே ஜூனியர் தான். ஏப்பா சாமி ஆளை விடுறா. அத்த மாமா என்ன தட்டை மாத்திருவோமா? அட என்ன மாப்பிள்ள எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ஊன்னு சொன்னா நாங்க தட்டை மாத்திரோம். எங்க வீட்டு மாப்பிள்ள நீங்க, எங்க வீட்டுல இனி எல்லா முடிவும் நீங்க தான் எடுக்கணும்.
நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி மாப்பிள, எங்களுக்கு சம்மதம் தான். இப்பவே தட்டை மாத்திடலாமா சொல்லுங்க, மாத்திடுவோம். மாமா இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசினதான். மிச்சுக்கு பாரதிக்கு வச்சோன்னு என்னைக்கும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். இனிமே எதுக்கு நாளை தள்ளி போட்டுட்டேன், தட்டை மாத்திடுவோம் மாமா. இல்ல தட்டை மாத்தாதீங்க. விச்சு என்னப்பா எல்லாம் பேசி முடிவு எடுத்து தான் வந்தோம். திடீர்னு என்ன தட்டை மாத்தான்னு சொல்லிட்டு இருக்கேன். பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்குள்ள குறுக்க பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. இது நல்ல நேரம். இந்த நேரத்துல தட்டை மாத்தணும். கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க முதல்ல அமைதியா இருங்க. இப்போதைக்கு தட்டை மாத்த வேணாம். பிச்சு என்ன ஆச்சு உனக்கு? எல்லாம் நம்ம ஏற்கனவே பேசி முடிவு பண்ணதானே. இன்னைக்கு காலைல கூட நாங்க இதான் பண்ண போறோம் போன்ல சொல்லியாச்சு. இப்போ தட்டை மாத்தினா கல்யாணத்துக்கு நாள் குறிக்க முடியும்டாக்கண்ணா. நீ தானே கல்யாணம் எப்போ பண்ணி குறிச்சிட்டு இருந்த அம்மா சொன்னாங்க. இப்போ நீ தட்டை மாத்த வேணும்னு சொல்றேன். ஆமாப்பா, நான் தான் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு குதிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப தட்டை மாத்தக்கூடாது. என்ன பிரச்சனைடா? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நீ தானே சீக்கிரம் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த. இப்போ என்ன கல்யாண தேதி குறிக்கணும்ல? இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்க? நீலா குட்டி, கல்யாண தேதி குறிக்கணும் தான், ஆனா இப்ப தட்டை மாத்தக்கூடாது. அடே பிளாக்கி, இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? அந்த சிரிக்கு பின்னாடி அந்த அலை அலைஞ்சிட்டு இருந்தேன். போதா குறிக்கு என் உயிரை வர வாங்கி எடுத்துட்டேன். கல்யாணத்தை சீக்கிரம் பேசி முடிவு பண்ண பியூட்டின்னு என் உயிரை வாங்கி எடுத்துட்டேன். இப்போ என்னமோ தட்டை மாத்தக்கூடாது சொல்லிட்டு இருக்கேன். நீ தானடா கல்யாண தேதி சீக்கிரம் குறிக்கணும் என் உயிரை வாங்கினவன். ஆமா பியூட்டி, உன்னை பாடுபடுத்தி எடுத்தவன் நான் தான். இந்த கல்யாணத்தை சீக்கிரம் பேசி முடியுங்கன்னு உன்னை பாடுபடுத்தி எடுத்தேன். ஆனா இப்ப தட்டை மாத்தக்கூடாது. இதே மச்சான் என்ன உன் பிரச்சனை? எல்லாரும் கல்யாண தேதி குறிக்கிறதுக்கு இவ்வளவு ஆவலா இருக்கும். தட்டை மாத்திட்டு கல்யாண தேதி குறிக்கலான்னு பார்த்தா நீ என்ன தட்டை மாத்தக்கூடாது சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கான்? என் மச்சானுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன மச்சான் அதானே? ஆமா மாமா, நீங்களும் தட்டை மாத்திட்டா எப்படி? நடக்க வேண்டியதான் நடக்கணும்ல. அது சரி. ஆமாமா, தப்பு எங்க பேர்ல தான் இருக்கு. நடக்கிறது கரெக்டா நடக்கணும்ல. தப்பு எங்க பேர்ல தான் இருக்கு. அடே என்னதானே இங்க நடக்குது? என்னடா நடக்கணும்? என்ன கரெக்டா நடக்கலாம்? அடே பேராண்டி, என்ன வேணுமா பிளாக்கிக்கு? உனக்கு என்னடா புரிஞ்சுது? நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பாஷையில பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எந்த அளவும் புரியலையே. என்னன்னு சொல்லி தொலைங்களாண்டா. பாட்டி அது ஒண்ணும் இல்ல, நம்ம செய்ய வேண்டியது கரெக்டா செய்யணும்ல. நம்ம பக்கமா தப்பு இருக்கலாம். தப்பா? என்னடா தப்பு இருக்கு? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா தப்பு பண்ணிருக்கோம்? ஆமா பாட்டி. ஆமா இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கேன்? என்னன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க தட்டு மாத்துறதுக்கு. பாட்டி நல்லா நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தட்டு மாத்த மட்டுமா வந்திருக்காங்க? அது அடே பேராண்டி, எனக்கு ஒன்றும் புரியலடா. நீயே சொல்ல. பாட்டி என்ன பாட்டி உங்களுக்கே புரியலன்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்காம தட்டு மாத்துவாங்களா? அட எடுவட்ட பயலுங்களா, பொண்ணை காட்டுல இருந்தா இவன் இந்த அலப்பறை பண்ணிட்டு இருந்தானோ? நிச்சயமா நீங்க இதுக்கு தான் இவ்வளவு அலப்பறை பண்ணியா? ஆமா நீலா குட்டி, நடக்க வேண்டியது கரெக்டா நடக்கணும்ல. நாம வந்ததுல இருந்து இன்னும் பொண்ணை பார்க்கலீங்க. மாப்பிள்ள பொண்ணை பார்க்கணும்ல. பார்த்ததுக்கு அப்புறமா தானே தட்டை மாத்த முடியும். நிச்சயமா ஆனால உனக்கு சேட்டை அதிகம்டா. நான் கூட என்னமோ எதனா பயந்தே போயிட்டேன். தட்டை மாத்த கூட நீ பிடிவாதமா சொல்லிட்டு இருக்கானு. நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டோமோன்னு கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அதானே மூஞ்சப்பா. ஏண்டா நான் கூட என்னமா ஆச்சு ஏதாச்சும் பயந்து போயிட்டேன் தெரியுமா? அம்மா என்னம்மா, பொண்ணை பார்க்க வந்துட்டு பொண்ணையே காட்டாம தட்டை மாத்தணும் அப்படி பண்ணக்கூடாதுல்ல. என் மனச என் மாமா மட்டும்தான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. ஐயோ சகலம் எப்படியா? என் மச்சானோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியலாம், ஆனா நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டியா? மச்சான் கூடவே இருக்காருல்ல. மச்சான் நான் பார்த்துல வளர்ந்துட்டு வர்றேன். அப்ப மச்சானோட மைண்ட் வாய்ஸ் நமக்கு தெரியாது. மச்சான் இப்போ உனக்கு என்ன, பொண்ணை பார்க்கணும் அவ்வளவுதானே? அடே பிளாக்கி, ஆனா உன் குடும்பத்துக்கு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கா. பொண்ணை பார்க்கணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்து காட்ட போறோம். அதுக்கு தட்டை மாத்தக்கூடாதுன்னு ஒரே அலப்பறையா பண்ணிட்டியே நீனு. நான் கூட என்னமோ எதுவும் நினைச்சு பக்கம் பயந்துட்டேன். போடா ஏடுபட்ட பயலே. பியூட்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா உன்னை பார்த்துட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ண போறது வேற இல்ல. அப்ப பொண்ணை பார்க்கணும்ல. போடா கருவா பையல, கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயம் பொறுத்துட்டேன். நீ பொண்டாட்டி என்ன நடி பார்த்துட்டு இருக்கான்? ஓ போய் பாரதி கூட்டிட்டு வா. இந்த உடனே கூட்டிட்டு வரேன் மாமா. என்ன மச்சான் பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லியாச்சு. இப்போ ஓகே தானே? டபுள் ஓகே மாமா. பொண்ணை பார்த்ததும் நீங்க தட்டை மாத்தலாம். நீங்க தட்டை மாத்துங்க, நாங்க மனசை மாத்திக்கிறோம். பொண்ணு கூட்டிட்டு வந்தாச்சு. மாப்பிள்ள சாருக்கு பொண்ணு ஓகேவா பார்த்து சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள பொண்ணை கூட்டிட்டு வந்தாச்சோம். பார்த்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா தட்டை மாத்திடலாம். பார்த்து சொல்லிடுவீங்களா? இந்த இப்பவே பார்த்து சொல்லிடுறேன் மாமா. தீபாவளி வந்தது ஏ வீட்டுக்கு கை முழ
மாப்பிள போதும் போதும், அத பொண்ணை பார்த்தாச்சு. இப்ப தட்டை மாத்திருவோமா? இல்ல மாமா, பொண்ணை பார்த்தா மட்டும் போதுமா? பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா டாய். இல்ல மாமா, நீங்க தட்டை மாத்திக்கிட்டே இருங்க, அந்த கேப்ல பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். பொண்ணுகிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு மாமா, அதான் கேட்டுக்கிட்டு வந்துட்டுமா? நீ என்ன கேள்வி கேட்பா, அங்கிருந்து என்ன பதில் வரும்னு எங்களுக்கும் தெரியும். சரி சரி, நீ போய் உங்க லூட்டி ஆரம்பி, இங்க தட்டு மாத்திர வேலையை நாங்க பாத்துக்கிறோம். போடா பண்ணலாமா? வர வர உன் சேட்டை உன் மாமா விட அதிகமாயிட்டே இருக்கேன். நீலா குட்டி, அது மாமாவே சரின்னு சொல்லிட்டாருல, பாதிச்சிடும். வாங்க, நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு, நம்ம அங்க போய் பேசலாமா? ஆமாங்க மாமா, நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு, வாங்க நம்ம போய் பேசுவோம். நீங்க தட்டு மாத்திட்டோம். இந்த விளக்கு மரங்க எங்க வச்சிருந்தானே? பாரதி வா, நம்ம ஓடிடுவோம். டேய், வேகத்தை பாத்தீங்களா? இதுக்கு மேலேயும் கல்யாணம் தள்ளி போடாதீங்க. சட்ட சிறுக்கணும் தட்டை மாத்திட்டு நல்ல தேதியா பார்த்து புரியுங்க. ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு மேலே நான் தள்ளி போடக்கூடாது. நம்மளை விட அவங்க தான் வேகமா இருக்காங்க. ஆமாத்தா, சீக்கிரமாவே கல்யாணம் நல்லா குறிக்கணும். வர மாசமே நல்ல முகூர்த்தம் நல்லா பார்த்து கல்யாணம் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேவா? மாப்பிள்ள, நாங்க ஆரம்பத்துல சொன்னதுதான், நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கிற முடிவு தான். நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். எப்போ கல்யாணம் மட்டும் சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாம் பண்ணிடுறோம். சரிங்க மாமா, அப்ப வர மாசமே முதல்ல வர முகூர்த்த நாளே கல்யாணத்தை வச்சுப்போம். நீங்க எதுவும் பண்ண மாமா, மாமாவை அத்தையா நீங்க மாப்பிள்ளை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்தா மட்டும் போதும். கல்யாண ஏற்பாடுகளெல்லாம் உங்க மூத்த மாப்பிள்ள நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். என்ன மாப்பிள்ளைய நானும் இருக்கேன், நானும் பாத்துக்கிறேன். ஏண்டா, இதை விட உனக்கு என்னடா வேணும்? இங்க 2 மரும பையல இருக்கானுங்க, அங்க 3ஆவது ஒருத்தன் இருக்கான். இன்னும் அவன் விஷயத்த கேள்விப்படல, அவனும் கேள்விப்பட்டான். 3 மருமகனும் உன் பையன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவானுங்க. ஆமாமா, அப்புறம் எங்க 3 மரும பிள்ளைங்களும் தங்கமானவங்க, எங்களுக்கு கிடைச்ச வரோமா. எங்க பொண்ணுங்களா 3 பேரும் எங்க வயிற்றுல பிறக்கனாலும் அவங்களும் எங்க பொண்ணுங்க தானே. மருமகளும் எங்க மருமகன் தான். பாருங்க, நீ வேற நான் வேற இல்லாம நானா இருக்க மாமா, நாங்க எடுத்து போட்டு செய்வோம்னு சொல்றாங்களே, இந்த மாதிரிலாம் கிடைக்கா நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? அத சொல்லடா, குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். அழகான நேரம் அதையும் நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய். கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தாயானா ஏமாற்றம் தாங்களையே அன்பே. என்ன இது சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கா? சரி, அத்தான் கீழே இருக்காங்களா, என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒன்றும் முடியல. அத்தை, இங்கேருந்து கூப்பிட்டு கேட்காது, நம்ம கீழே போய் பார்ப்போம். இன்னமும் மெயில் அனுப்பிட்டு இருக்கான், என்ன பண்றான்னு தெரியல. அப்பவே சென்ட் பண்ணி விடுறான், இன்னும் பண்ணிட்டு இருக்கான். அது நான் ஃபேக்டரி பக்கம் போகாம இருக்காலும் கொஞ்சம் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல நாளைக்கு ஃபேக்டரிக்கு போகணும். அத்தை, அத்தை. ஓ அது சரி, மேடம் இப்பதான் மேல நிக்க இறங்குறாங்க போல இருக்கேன். சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறீங்களா? இருங்க இருங்க, நீங்க எந்த விரதம் இருந்தாலும் சரி, என் மனசு மாற போறதே இல்லை. அதான் சொல்லிட்டேனே, முடிவு எடுத்தா எடுத்ததுதான். அத்தை, அத்தை, அத்தை எங்க இருக்கீங்க? அத்தை கொஞ்சம் இங்க வாங்க. என்ன, எதுக்கு இப்ப மீனாட்சி கூப்பிடுறான்? மீனாட்சி வர வீட்டுல இல்லையே. அத்தை, ரொம்ப குத்துற மாதிரி இருக்கேன். அத்தை, அத்தை. என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு ஒரு மாதிரி கூப்பிடுறான்? என்னன்னு தெரியலையே. அத்தை, அத்தை எனக்கு ஏதோ கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அத்தை, எங்க அத்தை இருக்கீங்க? அத்தை, அத்தை கொஞ்சம் வாங்க. என்ன வலிக்கிற மாதிரி இருக்கான்? அத்தை, அத்தை முடியல. அத்தை, அத்தை எங்க இருக்கீங்க? அம்மா, அம்மா. ஐயோ, ஒருவேளை மீனாட்சி சொன்ன மாதிரி இவளுக்கு பிரசவம் வந்துருச்சோம், அதை இப்படி துடிச்சிட்டு இருக்கானோ. இவகிட்ட நம்ம இப்ப என்ன சொல்றது? ஏய் அத்தை, அம்மா, ரொம்ப முடியல. அத்தை, அஜய், அத்தை எங்க அத்தை போனீங்க? கேட்டோம், கேட்டோம், யாரும் இல்லையா வீட்டுல? எல்லாரும் எங்க போனீங்க? இல்ல, இவளால முடியலன்னு நினைக்கிறேன். அதான் மீனாட்சி ரொம்ப கூப்பிட்டு இருக்கான். மீனாட்சி எங்க இல்லையே, மீனாட்சி பக்கத்து வீட்டு போயிருக்கான், எதுவும் இங்க இல்லை. சரி, இதுக்கு மேலே நம்ம இருக்க கூடாது. ஜெகநாதன் போய் என்னன்னு கேளு. அத்தை, அத்தை, அம்மா. Sani,
ஏய் பாத்து ஏய் பாத்து ஏய் பூஜா 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 இங்க பாரு பூஜா ஏய் பூஜா 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 இங்க பாரு உனக்கு ஒண்ணும் இல்லம்மா உனக்கு ஒண்ணும் இல்ல நீ எழுந்திரி நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் பூஜா அஜய் வந்துருவோமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் சொன்ன கேளு இங்க பாரு அஜய் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவோம் எழுந்திரி நான் தூக்கிட்டு போறேன் மாமா நம்ம கிளம்பலாம் கூட்டிட்டு போவாதீங்க எனக்கு அஜய பார்க்கணும் அஜய இப்பவே பார்க்கணும் கடைசியா ஒரு தடவை அஜய் முகத்தை பார்க்கணும் அஜய் பார்த்துட்டா போதும் நிம்மதியா போயிடுவேன் என்ன பேசிட்டு இருக்கான் கடைசி அவதோட பார்க்க போறியா என்ன முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கான் எழுந்திரின்னு சொன்னேன் நீ எழுந்திருக்க மாட்டான் நானும் உன்னை தூக்கிட்டு போறேன் வா மாட்டேன் நான் வர மாட்டேன் உண்மையை தான் சொல்றேன் நான் அஜய கடைசி ஒரு தடவை பார்க்கணும் என் உயிரை இந்த வீட்டில் தான் போகணும் இந்த வீட்டில் நான் போகணும்னா இந்த வீட்டோட மருமகளை தான் நான் வெளியில போகணும் அது பொண்ணமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நான் இந்த வீட்டோட மருமகன்ற பேரோட தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் நீங்க இதை சொல்லிட்டீங்களா இனிமே அஜய்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்னு நான் செத்துட்டா இது உங்களால சொல்ல முடியாதுல்ல நான் இங்கே இப்படியே இருக்கேன் எனக்கு என்ன ஆனாலும் சரி ஆனா அஜயை மட்டும் ஒரே ஒரு தடவை பார்க்கணும் ப்ளீஸ் மாமா அஜயை மட்டும் வர சொல்லுங்க மாமா ஐயோ பூஜா இப்ப நீ நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கான் நீ இப்ப எந்த நிலைமையில இருக்க தெரியும் நீங்க பாரு பூஜா சொன்ன கேளு வாமா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாமா உனக்கு எதுவும் ஆகாது நீ நல்லா தான் இருப்ப சொன்ன கேளு வா இல்ல மாமா நான் வர மாட்டேன் இங்கதான் இருப்பேன் என் உயிர் போறது இப்போ இந்த வீட்டுல போகட்டும் எனக்கு அஜய் இல்லைன்னு நான் இந்த வீட்டை விட்டுட்டு போகணுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா இப்போ நான் உண்மையாவே சந்தோஷமா இருக்கேன் மாமா இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டோட மருமகங்கிற பேரோடவே இங்கே போனமாவே போயிடுறேன் என் குழந்தை பழக்கமானு தெரியாது ஒரு வேலை பொழைச்சிச்சுன்னா எங்க அம்மா அப்பா கிட்ட படிச்சிருங்க நீங்க பாத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆனா என் குழந்தைய எங்க அம்மா அப்பா கிட்ட படிச்சிருங்க மாமா எனக்காக இதை ஒண்ணு மட்டும் செய்யுங்க மாமா ஐயோ பூஜா இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இல்லம்மா சொன்ன கேளு நீ வாமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் பூஜா பூஜா நீ எழுந்திரி பூஜா மாட்டேன் மாமா வேற மாட்டேன் மாமா நான் உங்க மருமக தானே மாமா கடைசியா ஒரே ஒரு தடவை ஆமான்னு மட்டும் சொல்லுங்க மாமா அதை நான் கேட்டுக்கிட்டேன் அப்படியே போய் சேர்ந்துறேன் மாமா பூஜா இப்ப இல்ல இனி எப்பவுமே நீ மட்டும் தான் இந்த வீட்டோட மருமக என் பிள்ளைக்கு நீ மட்டும் தான் பொண்டாட்டி மாமா நான் சாக போறேன்னு என் மனசு ஆறுதலுக்காக எனக்காக போய் சொல்றீங்களா மாமா இல்ல பூஜா நான் உண்மையா சொல்றேன் பூஜா இப்ப எதுவும் சொல்றதுக்கான நேரம் இல்ல இங்க பாரு நீ தான் இந்த வீட்டோட மருமக நீ பெற்று கொடுக்குற உன் குழந்தை தான் இந்த வீட்டோட வாரிசு போதுமா சொல்றது கேளு பூஜா வாமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா சொன்ன கேளுமா அஜய் வந்துடும் வாமா இப்ப நீ எப்படி இருக்க பாரு நிலைமை சரியில்லை நீயும் சரி குழந்தையும் சரி நல்லபடியா பழக்கணும் சொன்ன கேளு பூஜா என்னை நம்பிதான் உன் புருஷன் என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கான் சொல்றது கேளுமா வாமா மாமா எனக்காக நீங்க போய் சொல்றீங்கன்னு நல்லா தெரியுது மாமா நான் வர மாட்டேன் இந்த வீட்டை விட்டு இப்ப நான் வெளியில போனேன் இனிமே நான் இந்த வீட்டு பக்கம் வர முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீங்க தான் சொல்லிருக்கீங்களா குழந்தை பெற்றதும் இனி நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அதனால தான் சொல்றேன் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போனோன்னா அது இந்த வீட்டோட மருமகளை மட்டும்தான் நான் வெளியில போகணும் அது என் போன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல மாமா அம்மா அஜய் அஜய் எங்க இருக்கு அஜய் சீக்கிரமா அஜய் நான் இப்ப வாயில பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு தெரியுது இதுக்கப்புறம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் உன் மாமனார்லாம் உன்னை நான் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் நான் வர மாட்டேன் மாமா மாமா என்ன விடுங்க நான் வரல நான் இங்க தான் இருப்பேன் என் உயிர் இங்கே போகட்டும் விடுங்க மாமா விடுங்க மாமா மாமா சொல்றேன் மாமா என்ன விடுங்க மாமா என்ன இந்த வீட்ல விட்டுருங்க மாமா மாமா உங்ககிட்ட கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மாமா அட்லீஸ்ட் இந்த வீட்லயாவது என் உயிர் போகட்டும் மாமா மாமா எங்கேயும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் என்ன விட்டுறாதீங்க மாமா சொன்னா கேளுங்க மாமா என் ஆசை என்னோட கடைசி ஆசை நிறைவேற்றுங்க மாமா ப்ளீஸ் மாமா அம்மா அம்மா வாய மூடு வைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காத எனக்கு தெரியும் என் வீட்டு மருமகளையும் என் வீட்டு வாரிசையும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீ அமைதியா இரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம் நீ வா என் மருமகளை எப்படி பார்த்துக்கணும் என் வீட்டு வாரிசை நான் எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தான் தெரியும் மாமா நீங்க சொல்றது கேட்கும்போது எல்லாமே சந்தோஷமா இருக்கு மாமா ஆனா எல்லாமே போய் நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு மாமா என்ன எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறதுக்கு நீங்க ஏன் மாமா இவ்வளவு போய் சொல்றீங்க மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன கூட்டிட்டு போனா இதோட நான் இந்த வீட்டு பக்கமே வர முடியாது மாமா மாமா சொன்ன கேளுங்க மாமா நான் அஜயை பார்க்கணும் என் உயிர் இங்கே போனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இங்க விட்டுருங்க மாமா என்ன விட்டுடுங்க மாமா டே முருகேசா ஐயா ஐயோ ஐயா சின்னமாக்கு என்னங்க ஆச்சு
ஒரே ரத்தமா இருக்கு. என்னங்க என்னாச்சு? என் மருமக படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான். இப்ப எதுவும் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. நீ உடனடியா போய் காரை ரெடி பண்ணு. உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போ. அஜய் அம்மா இந்த இப்பவே போறீங்க. நீங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க. நான் உடனே காரை ரெடி பண்றேன். சீக்கிரம் போ, நின்னுட்டு இருக்காதோ. சீக்கிரம் போ. உடனடியா போகணும். என் மருமகளும் என் வீட்டு வாரிசும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. போ. என்னங்க என்னங்க இங்கே தானே உட்காந்துட்டு இருந்தாரு. ஒருவேளை ரூமுக்கு போயிருப்பாரோ? இவரை இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள ரூமுக்கு போயிட்டாரோ? இவரை நம்பி என் மருமகளை வர விட்டு போயிருக்க பத்தியா நானு என்ன சொல்லணும்? சரி, ரூம்ல என்னதான் பண்றாருன்னு போய் பார்ப்போம். எங்க உள்ள என்ன பண்றீங்க? இவர் என்ன உள்ள என்ன பண்றாருன்னு கேட்டா குரலே கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, உள்ளே போய் பாத்துருவோம். என்ன இவர் பெட்ரூம்லயும் ஆள காணும். ஹாலில் தானே உட்காந்துட்டு இருந்தாரு. ஹால்லையும் ஆள காணும், பெட்ரூம்லயும் ஆள காணும். இது ரெஸ்ட் ரூமுக்கு போயிருவாரா? ஏங்க ஏங்க ரெஸ்ட் ரூம்லயும் இல்லாத மாதிரி இருக்கேன். இவர் எங்க போனாரு? இந்த மனுஷன் நம்பி அந்த பிள்ளைய வேற விட்டுட்டு போயிருக்கேன். ஐயோ, இவரை தேடுறது பதிலா அவளை போய் பார்ப்போம். அவ என்ன பண்றான்னுட்டு போய் பூஜாவை போய் முதல்ல பார்ப்போம். பூஜா, என்ன இவளையும் பெட்ரூம்ல ஆள காணும்? பூஜா, அம்மா மருமகளே எங்கம்மா இருக்க? பூஜாமா, பூஜா, என்ன இவளையும் ஆள காணும், அவரையும் ஆள காணும். எங்க போனாங்கன்னு தெரியலையே. இவர் என்ன இவரை நம்பி தானே நான் அந்த பொண்ணை விட்டுட்டு போனேன். இவர் பார்த்து பாரு நம்பி தானே போனேன். இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேன். இவர் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. இவ்வளவு பேர் ஆள காணுமே. அஜய் வந்து கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்லுவேன்? கடவுளே, என்னதான் நடந்ததுன்னு தெரியலையே. இவர் மனசு மாறின மாதிரி தான் இருந்தது. இல்ல என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணுமே புரியலையே. ரெண்டு பேரும் ஆள காணுமே. இவர்தான் ஃபோன் பண்றாரு. எங்க இருந்துட்டு ஃபோன் பண்றாரு தெரியலையே. சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ, ஏங்க எங்க போனீங்க? நான் வீடு முழுக்க உங்களை தேடிட்டு இருக்கேன். நீங்களும் ஆள காணும். இந்த பூஜா வேற எங்க போனான்னு தெரியல. அவளையும் ஆள காணும். உங்களை நம்பி தான் விட்டுட்டு போனேன். நீங்க எங்க போனீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது. நீங்க போறேன்னு சொல்லியிருந்தா நான் உடனே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. இப்ப இவ எங்க போனான்னு தெரியல. அஜய் வந்து கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்றது? இவ எங்க போனான்னு தெரியல. நீங்க எங்க பாத்தீங்களா இவள? ஐயோ மீனாட்சி, நீயே பேசிட்டு இருந்தா எப்படி? என்னையும் கொஞ்சம் பேச விடு. சாரிங்க, சொல்லுங்க, எங்க போயிருக்கீங்க? இங்க பாரு, நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். என்னங்க ஹாஸ்பிட்டல்? ஏங்க என்னாச்சுங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க? அன்னைக்கு மாதிரி ஏதோ நெஞ்சு வலி வந்துச்சாங்க. ஏங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். சரி, போன் வைங்க, நான் உடனே வரேன். ஏய், முழுசா கேளுடி. நான் என்ன சொல்றேன் முழுசா கேளு. சொல்லுங்க. என் கலங்கு எதுவும் இல்லை மீனாட்சி. நான் நல்லா தான் இருக்கேன். நீ வெளியில போனதும் பூஜை உன்னை தெரியும் மேல இருந்து கீழே வந்தான். அப்படி அவன் ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது ஸ்டெப்ஸ்ல இருந்து தாடி மாதிரி கீழே விழுந்துட்டான். பூஜை படி இருந்து கீழே விழுந்துட்டாரா? இப்ப பூஜை எப்படி இருக்கா? மீனாட்சி பொறுமையாயிரு, ஷாக் ஆகாத. உள்ள டாக்டர் எல்லாம் பூஜா பார்த்துட்டு இருக்காங்க. அவ கீழே விழுந்து அதிர்ச்சுனா அவளுக்கு கீழே பண்ணி வந்துருச்சு. அதான் நான் இம்மீடியட்டா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். இப்ப நம்ம ஆரம்ப ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். இங்க பாரு, அஜய்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அவனையும் சீக்கிரம் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வா. அதை சொல்லதான் உனக்கு கால் பண்ண. சீக்கிரமா வா. இக்கா பூஜாக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அஜய் வந்து சைன் பண்ணாதான் இங்க பூஜாக்கு ஆபரேஷன் பண்ண முடியும். இம்மீடியட்டா வர சொல்லு. இதோ இப்பவே ஃபோன் பண்ணி சொல்றேங்க. ஏங்க பூஜைக்கு எதுவும் ஆகாதுங்க. நம்ம வீட்டு வாரிசுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்க. பத்திரமா பாத்துக்கோங்க. எதுவும் ஆகாது மீனாட்சி. நம்ம வீட்டு வாரிசுக்கும் சரி, நம்ம வீட்டு மருமகளுக்கும் சரி, எதுவும் ஆக விட மாட்டேன். நீ சீக்கிரம் அஜயை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேரு. ஓகே டியர்ஸ், கெட்டிமலம் சீரிஸ் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், பாய் டியர்ஸ்.